யமுனாவாக நடித்தார் மற்றும் அஜித் குமாருக்கு ஜோடியாக நடித்தார். அவரது கதாபாத்திரத்தில் அவரது மைத்துனர் பிரகாஷ்ராஜ் நடித்தார். படம் வெளியானதும் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. பாக்ஸ் ஆபீஸில் சிறந்ததாக செயல்பட்டது. 3 முன்னணி நடிகர்களும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு ஊக்கத்தை பெற்றனர். விஜய்க்கு ஜோடியாக பால்சேகரனின் லவ் டுடே 1997 வணிக ரீதியாகவும் சிறப்பு செயல்பட்டது. இந்த 2 படங்களில் வெற்றி இருந்த போதிலும் சுப்புலட்சுமி அடுத்தடுத்த படங்கள் அவரது ஆரம்பகால புகழை விரிவுபடுத்த தவறிவிட்டன. மேலும் தமிழ் படங்களில் பெண் நடிகர்களுக்கான கவர்ச்சியான வேடங்களை எழுச்சி சித்தரிக்க பொருத்தமான கதாபாத்திரங்களை கண்டுபிடிக்கப்பட்டது. கடினமாக இருப்பதாகவும் ஒரு வீட்டு பெண்ணாக டைப்பாக்ஸ் செய்யப்பட்டதாகவும் அவர் உணர்ந்தார். அவர் 1994 முதல் 2001 வரை ஒரு முன்னணி நடிகையாக இருந்தார் மற்றும் வெள்ளித்திரையில் 8 ஆண்டுகளை நிறைவு செய்தார். திருமணத்திற்கு பிறகு 2007ஆம் ஆண்டு சந்தோஷ் சுப்ரமணியம் 2008 திரைப்படத்தில் துணை வேடத்தில் நடிக்க மோகன் ராஜாவின் வாய்ப்பை நிராகரித்து படங்களில் இருந்து ஓய்வு பெறுவதாக மீண்டும் அறிவித்தார். திரைத்துறையிலிருந்து விலகியதற்கு சுப்புலட்சுமி ஒரு இயற்கை கலைஞராக பயிற்சி பெற்ற 2013ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள அகாடமி ஆஃப் ஆர்ட் பல்கலைக்கழகத்தில் விளக்கப்படத்தில் நுண்கலைத்தில் முதுகலை பெற்றார். அவர் 2002ஆம் ஆண்டு பேராசிரியர் ஸ்குவாடா பானர்ஜியை மணந்தார். பின்னர் ஜெனிலாவிலும் பின்னர் சான் பிரான்சிஸ்கோவிலும் பின்னர் லூயிஸ் வில்லியிலும் வசித்து வந்தார். இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் 1994 உட்ரோன், 1995 ஆசை, 1996 கோகுலத்தின் சீதை, 1997 லவ் டுடே. இவர் நடித்த தொலைக்காட்சி